வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வேர் அண்ட் டிராஃப்ட்மேன்ஸில் நம்ம காம்பஸ் சர்வேயிங் பற்றியில் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், த டயமீட்டர் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸ் இஸ் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸோட டயமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 8 to 12 சென்டிமீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த சென்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸ் டேஷ் இஸ் ப்ரெசென்ட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸோட சென்டரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸோட சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிவோட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதோட சென்டரில். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிவோட் கேரியிங் எ டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, பிவோட் என்ன கேரி பண்ணும், அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிவோட்டில் என்ன கேரி பண்ணணும்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் நீடில் அந்த பிவோட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு சர்க்குலர் மெட்டல் பாக்ஸு, சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸு, அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பிவோட் இருக்குது. அந்த பிவோட் எதை கேரி பண்ணுதுன்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் நீடில் கேரி பண்ணுது. அப்போ அந்த பிவோட்டில் எது கேரி பண்ணு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் நீடில்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேக்னெட்டிக் நீடில் இஸ் அட்டாச்டு டு த டேஷ். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேக்னெட்டிக் நீடில் எதோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் நீடில் எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கிராஜுவேட்டட் ரிங்கோட தான் இந்த மேக்னெட்டிக் நீடில் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிராஜுவேட்டட் ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். அப்போ அந்த பிவோட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் நீடில் எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கிராஜுவேட்டட் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த கிராஜுவேட்டட் ரிங் எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கிராஜுவேட்டட் ரிங் எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அலுமினியம்னால தான் இந்த கிராஜுவேட்டட் ரிங் செஞ்சுருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the magnetic needle is attached to the graduated aluminum ring with the help of an dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ மேக்னெட்டிக் நீடில் எதோட அட்டாச் ஆகிருக்கும், இந்த கிராஜுவேட்டடான அலுமினியமால் செய்யப்பட்ட இந்த கிராஜுவேட்டட் ரிங்கில் போய் அட்டாச் ஆகிருக்கும் இந்த மேக்னெட்டிக் நீடில். அது இந்த மேக்னெட்டிக் நீட்லேயும் கிராஜுவேட்டட் ரிங்கையும் எது மூலமாக எதோட ஹெல்ப் மூலமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அகேட் அப்படின்ற இந்த கேப் மூலமாக தான் அந்த ரிங்ஸையும் மேக்னெட்டிக் நீட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிங் இஸ் கிராஜுவேட்டட் டு half a degree and is read by a reflecting dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த கிராஜுவேட்டட் ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த கிராஜுவேட்டட் ரிங்கில் பார்த்தோன்னா ½ டிகிரி வரைக்கும் அந்த கிராஜுவேட்டட் ரிங்கில் கிராஜுவேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ரீடிங்ஸ் எல்லாம் எது மூலமாக, அந்த கிராஜுவேஷன் ரீடிங்ஸ் எல்லாத்தையும் எது மூலமாக நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எது மூலமாக படிப்போம்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம் மூலமாக தான் இந்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிப்போம் இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில். இப்போ ஆப்ஷன் டி ப்ரிசம் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, இந்த கிராஜுவேட்டட் ரிங்கில் ½ ரீடிங் வரைக்கும் ½ டிகிரி வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ரீடிங் நம்ம எது மூலமாக படிப்போம்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம் மூலமாக படிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரிசம் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் மாய்ஸ்சர் பை த டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரிசம் இப்போ ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம் இந்த காம்பஸ்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ப்ரிசத்தில் டஸ்ட்டு மாய்ஸ்சர் இதெல்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக எது அதை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா எது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ப்ரிசம் கேப் தான் இந்த ப்ரிசத்தை டஸ்ட்லேருந்து மாய்ஸ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் ஏ ப்ரிசம் கேப் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which vein is opposite to the reflecting prism. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த வெயின் இந்த ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம்க்கு ஆப்போசிட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது இந்த ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம்க்கு ஆப்போசிட்டாக எந்த வெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் வெயின் தான் இந்த ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம்க்கு ஆப்போசிட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is hinged to the box side and carrying a horse hair with which an object is bisected. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எது இந்த பாக்ஸோட ஹிஞ்ச் ஆகிருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி அதில் பார்த்தோன்னா ஹார்ஸ் ஹேர் இருக்கும். அது மூலமாக தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பைசெக்ட் பண்ண முடியும். அந்த
பார்ட் வந்து எது இந்த காம்பஸ் சர்வே அந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாக்ஸ் சைடோட ஹிஞ்ச் ஆகிருக்கும், ஹார்ஸ் ஹேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அது மூலமாக தான் வந்து பைசெக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் வேன். ஸோ ஆப்ஜெக்ட் வேன் மூலமாக தான் இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.